அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த தொடரில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்படும் இடங்களில் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 99 வசனங்களில் ஒரு பாதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். 98 முடித்துவிட்டு 99வது வசனத்தில் ஒரு பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால், உலகது அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத்தின், தெளிவான வசனங்களை உமக்கு நாம் இறக்கினோம். இது வரைக்கும் பார்த்துட்டோம். அன்சல்னாங்கிறது ஃபேலு, இலைக்க உமக்குன்ற அர்த்தம். ஆயாத்துங்கிறது மஃபூலு, பையினாத்துங்கிறது சிஃபத்து. தெளிவான வசனங்களை உமக்கு நாம் உறுதியாக அருள் இருக்கிறோம். இது பார்த்தது. அதை தொடர்ந்து ஒமா யக்குஃபுரு பிஹா, இதை மறுக்க மாட்டார்கள். கஃபரண்டா மறுத்தான், யக்குஃபுரு மறுப்பான். மா யக்குஃபுருன்னா லா யக்குஃபுரு, லாவும் மாவும் ஒரே அர்த்தம் தானே. ஒமா யக்குஃபுரு பிஹா, இதனை மறுக்க மாட்டார்கள். இல்லல் ஃபாசிகூன், பாவிகளை தவிர. ஃபசகன்னா பாவம் செய்தான், குற்றம் செய்தான். அதில் இஸ்முல் ஃபாயிலு ஃபாசிகுன், அதனுடைய பன்மை ஃபாசிகூன. ஃபாசிகுன், ஃபாசிகானி, ஃபாசிகூன. இல்லாண்டா தவிர, சரியா? இல்லல் ஃபாசிகூன், ஃபாசிகீன்களை தவிர யாரும் இதை அகதுன் நாங்கள் வச்சுக்கிறணும். ஒமா யக்குஃபுரு பிஹா, இதை மறுக்க மாட்டார்கள். அகதுன், யாரும் மறுக்க மாட்டார்கள். இல்லல் ஃபாசிகூன், ஃபாசிகீன்களை தவிர, பாவிகளை தவிர. அப்போ குற்றம் புரிந்தவர்களை தவிர வேறு ஆளுக்கு இதை மறுக்க மாட்டாங்க. இந்த வசனங்களை யார் மறுப்பாங்கன்னு கேட்டால், கெட்டவங்க தான் மறுப்பாங்கிறான்லாம். நம்ம தெளிவான வசனங்களை அருள் இருக்கிறோம். இதை ஒருத்தன் மறுக்கிறான்னா அவன் யாராக இருப்பான்? கெட்டவனாக தான் இருப்பான். அப்போ ஒமா யக்குஃபுரு பிஹா, இதனை, பிஹான்னா அந்த ஆயாத்து, பிஹான்னா பி ஆயாத்தின் பையினாத்தின், அந்த தெளிவான வசனங்களை மறுக்க மாட்டார்கள். இல்லல் ஃபாசிகூன், பாவிகளை தவிர. இதில் இஸ்தித்னாவில் இல்லாண்ட இஸ்தித்னா படிச்சிருக்கோம்ல, இதில் அந்த முஸ்தசனா மின்ஹுங்கிறது போக்கப்பட்டிருக்கு, சரியா? ஒமா யக்குஃபுரு பிஹா அஹதுன், இதை மறுக்க மாட்டார்கள்னா யாரும் மறுக்க மாட்டார்கள், ஒருவரும் மறுக்க மாட்டார்கள். யாரை தவிர? இல்லல் ஃபாசிகூன், ஃபாசிகீன்களை தவிர. இதில் பெரிய கிராமர்லாம் இலக்கணம் கிடையாது. கஃபரவுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஃபசக்கவுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அது முடிஞ்சு விட்டது. அடுத்ததாக 100வது வசனம். அவ குல்லமா ஆகது ஆகுதன், இதே வார்த்தை அப்படியே முன்னரும் வந்திருக்கிறது. குல்லமா என்றால் ஆகதுண்டா உடன்படிக்கை செய்தார்கள். அகுதன்னா ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். குல்லமானா செய்யும் பொழுதெல்லாம். குல்லமா ஆகது அகுதன், ஒரு உடன்படிக்கையை செய்யும் பொழுதெல்லாம். நபதகு, அதை நபதன தூக்கி வீசுறது, வீசி எறிகிறார்கள். ஃபரீகுன், ஒரு சாரார். மின்ஹும், அவர்களில் ஒரு சாரார் தூக்கி வீசி எறிகிறார்கள். அவக்குள்ளமா இஸ்திஃபாம் இருக்குல்ல, வீசி எறிகிறார்களா, இந்த ஹம்சாவுக்கு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கணும். குல்லமா ஆகது அகுதன். ஆகதுன்னா உடன்படிக்கை செய்தார்கள். குல்லமா சேரும் பொழுது குல்லமா ஆகது, உடன்படிக்கை செய்யும் பொழுதெல்லாம். ஆகுதன், ஒரு உடன்படிக்கையை செய்யும் பொழுதெல்லாம். நபதகு, அதனை வீசி. யார்கிட்ட உடன்படிக்கை? அல்லாஹ்விடத்தில். ஒரு மஃபூல் போக்கப்பட்டிருக்கு. குல்லமா ஆகதுல்லாஹ அகுதன், அல்லாஹ்விடத்தில் ஒரு உடன்படிக்கையை செய்யும் பொழுதெல்லாம். நபதகு, அதனை அந்த உடன்படிக்கையை வீசி விடுகிறார்கள். ஃபரீகும் மின்ஹும், அவர்களில். ஃபரீகும் மின்ஹும்னா அவர்களில் ஒரு சாரார் வீசி எறிகிறார்கள், ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. உடன்படிக்கையை செஞ்சால் நிறைவேற்றணும். இந்த பனி இஸ்ராயலுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால், எப்போ உடன்படிக்கை எடுத்தாலும் அப்போதைக்கு தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி உன்னை ஒத்துக்குருவாங்க. பிறகு என்ன செய்வாங்கன்னா அப்படி மீறிடுவாங்க. குல்லமா ஆகது அகுதன், ஆகதுல்லாக அகுதன். அல்லாங்கிறது போகப்பட்டிருக்கு. யார்கிட்ட உடன்படிக்கை? அல்லாட்ட தானே. குல்லமா ஆகதுல்லாக, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உடன்படிக்கை எடுக்கும் பொழுது. அகுதன், ஒரு உடன்படிக்கை எடுக்கும் பொழுதெல்லாம். நபதகு,
அதனை வீசி எறிகிறார்கள். ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களில் ஒரு கூட்டம், அவங்கள ஒரு கூட்டம் வீசி எறிஞ்சிடுறாங்க. ஒரு கூட்டம் என்னது? பல் அக்ஸருஹும், மாறாக அவர்களை அதிகமானவர்கள் லா யுமினூன், நம்பிக்கை. ஒரு கூட்டம்னா சின்னதை காட்டுதில்ல, சின்னது கிடையாது, அதிகமானவங்க அப்படி தான் இருக்காங்க. பல் அக்ஸர், பல்னா மாறாக, இதை விட மாற்றி வேற ஒன்று சொல்கிறது. ஃபரீக்கும் மின்ஹும்னு சொன்னால் அவங்கள ஒரு கூட்டம்னா சின்ன நம்பர் மாதிரி அர்த்தம் வருது. சின்ன நம்பர் மாதிரி அர்த்தம் வர்றதுனால அல்ல என்ன செய்கிறான்னு அதை மாற்றி கரெக்ஷன் பண்ணி, இல்லை பல் அக்ஸர்ஹும், மாறாக அவர்களில் அதிகமானவர்கள், அக்ஸர்னா இஸ்மு தப்லீல், அவர்களில் அதிகமானவர்கள் லா யுமினூன், நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், கொள்வதில்லை. இது இஸ்ரவேலர்களுடைய அந்த தன்மையை பூரா அல்லாஹ் சொல்லிவிடுறான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். குள்ளமாக படித்தாச்சு, ஆகதுங்கிறது படித்தாச்சு, ஆகது படித்தாச்சு, நபதங்கிறது தெரியும், ஃபரீக்குங்கிறது சொன்ன வார்த்தை, அக்ஸரு தெரியும், லா யுமினூன்கிறது தெரியும். எல்லாம் தெரிஞ்ச வார்த்தையை கொண்டே வந்துருச்சு. இது 100. அப்போ 101வது வசனம். லம்மா ஜாஹும், இவர்களிடம் வந்த பொழுது, லம்மாண்டா பொழுதுன்ற அர்த்தம், லம்மா ஜாண்டா வந்த பொழுது, லம்மா ஜாஹும்னா இவர்களிடம் வந்த பொழுது, லம்மா ஜாஹும்னா இந்த இஸ்ரவேல் மக்களிடம் வந்த பொழுது. யார் வந்த பொழுது? ரசூலுன், ஒரு தூதர் வந்த பொழுது. எங்கேருந்து வர்றார் தூதர்? மின் ஐந்தில்லாஹி, மினல்லாஹின்ற அர்த்தம், அல்லாவிடம் இருந்து. மின் இந்தில்லாஹின்னா அல்லாவிடம் இருந்து ஒரு தூதர் அவர்களிடம் வந்த பொழுது. அந்த தூதர் எந்த மாதிரியான தூதர்? அதுக்கு ஒரு சிஃபத்து, வர்ணனை. முசத்திகுன், உண்மைப்படுத்தக்கூடிய தூதர். அந்த ரசூலுன் என்பதற்கு தூதர்ன்ற அர்த்தம். அதை வர்ணிக்கிறோம். என்ன மாதிரியான தூதர்? முசத்திகுன், உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர். அப்போ இதில் வர ஜாங்கிறது ஃபேலு, ஹும்ங்கிறது மஃபூலு, அவர்களிடம் வந்த பொழுது. ரசூலுங்கிறது ஃபாயிலு, ஃபாயிலுக்கு ரஃபு, அதனால் ரசூலுன். மின் வந்ததுனால ஜர்ரு இந்தி என்பது அல்லாவோட இலாஃபு செஞ்சுருக்கு, இந்தில்லாஹி. முசத்திகுன் ஏன் ரஃபோ வந்திருக்குன்னு கேட்டால், இந்த முசத்திக்குங்கிற வார்த்தை ரசூலுங்கிற வார்த்தையை வர்ணிக்குது, சிஃபத்தாக இருக்குது. அவர்களிடம் ரசூல் வந்த பொழுது எந்த மாதிரி ரசூலு? முசத்திகுன், உண்மைப்படுத்தக்கூடிய ரசூலு. எதை உண்மைப்படுத்துது? லிமா மஅஹும், இந்த மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். லில்லதி மாஹும், அவர்களுடன் உள்ள ஒன்றை. அல்லதி மாஹும்னா அவர்களுடன் இருக்கும் ஒன்றை உண்மைப்படுத்துகிற தூதர் வந்த பொழுது. அவர்களுடன் இருக்கும் ஒன்று என்றால் என்னது? அவங்கள்ட்ட ஒரு வேதம் இருக்குல்ல, அதான் அவங்கள்ட்ட ஒரு வேதம் இருக்குது. அதில் சொன்ன அதே மாதிரியான பேசிக்கு தான் இவரும் சொல்கிறாரு. ஆகிரத்துங்கிறாரு, ஜன்னத்துங்கிறாரு, நரகம்ங்கிறாரு, மகசருங்கிறாரு, விசாரணைங்கிறாரு, தண்டனைங்கிறாரு, மன்னிப்புங்கிறாரு. எல்லாமே என்ன இருக்கு? இந்த இந்த உங்கள் வேதத்தில் உள்ளதை தான் அவர் உண்மைப்படுத்துகிறார். அப்படி ஒரு தூதர் வந்த பொழுது, மறுபடியும் வாங்க, உலம்மா ஜாஹும், இவர்களிடம் வந்த பொழுது. யார் வந்த பொழுது? ரசூலுன் மின் இந்தில்லாஹி, அல்லாவிடமிருந்து ஒரு தூதர் வந்த பொழுது. எந்த மாதிரியான தூதர் என்றால் முசத்திகுன், சத்தக என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் முசத்திகுன். ஃபஅலன்னு வந்தால் அல்லம முஅல்லிமுன், சல்லம முசல்லிமுன். அப்படி முசத்திகுன், உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. எதை? லிமா மாகும், அவர்களுடன் உள்ள ஒன்றை. லிமாண்டா அந்த மாங்கிற இடத்துல அல்லதின்னு போட்டுக்கிறங்க. லில்லதி மாகும், மோசூலுடைய மா, அவர்களுடன் இருக்கும் ஒன்றை உண்மைப்படுத்துகிற தூதர் அல்லாவிடமிருந்து வந்த பொழுது. நபத, முதல்ல வந்துச்சு இந்த வார்த்தை, வீசி எறிகிறார்கள். நபதனா தூக்கி வீசுறது, வீசி எறிகிறார்கள். ஃபரீக்குன், ஒரு கூட்டத்தினர். எந்த கூட்டத்தினர்? மினல்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தினர். அவங்களுக்கு ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வேதத்தை பார்க்குறாங்க, அதில் உள்ளது மாதிரி தான் இவரும் சொல்கிறாருன்னு தெரிகிறது. வேதம் கொடுக்காதவன் தூக்கி எறிஞ்சால் பரவாயில்லைங்களாம். மக்கா காஃபிர் தூக்கி எறிஞ்சான்னு சொன்னால் அவன் இதெல்லாம் கேள்விப்படாதான் இருக்குது.
சொர்க்கம் நரகம் அதெல்லாம் அவன் அறியாத ஒன்றாக இருக்கிறது. அவன் தூக்கி எறிஞ்சான்னு சொன்னால் அறியாமையில் விஷயம் ஓகே. இவன் எப்படி இருக்கான்னு கேட்டால் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறான், அவன் புக்கில் உள்ளதையே உண்மைப்படுத்தக்கூடியதை இவரும் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது தூக்கி எறிகிறாங்க. நபத வீசி எறிகிறார்கள். ஃபரீகுன் ஒரு கூட்டத்தினர், மினல்லதீன ஊத்துல் கிதாப, மின்னடா இருந்துன்னு அர்த்தம். அல்லதீன ஊத்துல் கிதாபுன்னா கிதாபு கொடுக்கப்பட்டவர்கள். அல்லதீன ஊத்துல் கிதாப, கிதாபு கொடுக்கப்பட்டவர்கள். மினல்லதீனன்னா கிதாபு கொடுக்கப்பட்டவர்களில் ஃபரீகுன் ஒரு கூட்டம் வீசி எறிகிறார்கள். எதை வீசி எறிகிறார்கள்? வீசுகிறார்கள் கிதாப் அல்லாஹி, அல்லாஹ்வின் வேதத்தை வீசி எறிகிறார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவனை என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ்வோட வேதத்தை வீசி எறிகிறான். அப்போ நபதன்னா ஃபேலு, ஃபரீகுன்னா ஃபாயிலு, ரஃப வந்துருச்சு. மின் ஜாரு அது ஜர்ரு செய்யக்கூடியது, அல்லதீனங்கிறது மஜ்ரூர் செய்யப்பட்டிருக்கு, அது மௌசூல் அதெல்லாம் சேர்த்து. எதை வீசி எறிகிறார்கள்னா கிதாப் அல்லாஹி மஃபூலு, கிதாப் அல்லாஹி அல்லாஹ்வுடைய கிதாபை, அதை இதைன்னு வந்து மஃபூலு தானே, வீசி எறிகிறார்கள். எதை வீசுகிறார்கள்? கிதாப் அல்லாஹி, அல்லாவின் கிதாபை மஃபூலு வீசி எறிகிறார்கள். மறுபடியும் ஒரு தொடர்ச்சியாக பார்த்துக்கிறங்க. ஒரு அம்மா ஜாகும், அவரிடம் வந்த பொழுது ரசூலுன் ஒரு தூதர், மினந்தில்லாஹி, இந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனி நீங்கள் அர்த்தத்தை மனசில் பதிய வைக்கணும். அப்போ தான் வருஷம் எதை வேண்டாலும் வாசி உங்களை அர்த்தம் செய்ய முடியும். மொத்தமாக வாசிக்கிட்டு மொத்தமாக ஒரு அர்த்தம் செஞ்சு மனசில் வச்சுக்கிட்டு வைங்க, அதுக்கு பேர் இல்மு கிடையாது. அப்படி பழகுனீங்கன்னா வேற ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க இயலாது. இப்படி பழகுனீங்கன்னா எந்த வார்த்தையும் வாசிக்கலாம். இந்த பக்ரா முடிகிறதுக்குள்ளே எந்த ஒரு சொல்லையும் வாசித்து உங்களுக்கு அர்த்தம் செய்ய முடியும். அப்போ லம்மா, லம்மாண்டா பொழுது, லம்மா ஜாகும் அவர்களிடம் வந்த பொழுது, யார் வந்த பொழுது? ஃபாயில், ரசூலுன் ஒரு தூதர் வந்த பொழுது. எங்கேருந்து வந்த பொழுது? மின் இந்தில்லாஹி, அல்லாவிடமிருந்து ஒரு தூதர் வந்த பொழுது. எந்த மாதிரியான தூதர்? முசத்திகுன் உண்மைப்படுத்தக்கூடிய. எதை உண்மைப்படுத்துகிறாரு? லிமா மாகும் அவர்களுடன் உள்ள ஒன்றை, லில்லதி மாகும் அவர்களுடன் உள்ள ஒன்றை, ஒன்றைன்னா அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் அல்லாவிடமிருந்து அவர்களிடம் வந்த பொழுது நபத வீசி எறிகிறார்கள். ஃபரீகுன் ஒரு சாரார், எதை சேர்ந்தவர்கள் அவங்க? மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு ஃபரீக்கு ஒரு சாரார் வீசி எறிகிறார்கள். கிதாப் அல்லாஹி அல்லாவின் வேதத்தை மஃபூலு வீசி எறிகிறாங்க. எங்கே வீசுகிறாங்க? வரா லுஹூரிஹிம், லஹருன்னா முதுகு, லஹருன்னா இது பத்தனுண்டா வயிறு, லஹருன்னா முதுகு. லஹருடைய ஜம்மு வந்து லுஹூர், லஹருன்னா முதுகு, லுஹூர் என்றால் முதுகுகள். அப்போ லுஹூர்ஹும் என்றால் அவங்களுடைய முதுகுகள். இந்த வராங்கிறது என்னது? பின்னால் அர்த்தம். வரா, அது கபுலு, இந்த மாதிரி சொற்களெல்லாம் லர்ஃபு அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. வரா லுஹூரிஹிம் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் கிதாபை தூக்கி எறிகிறார்கள். அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் அல்லாவின் வேதத்தை தூக்கி போடுறாங்க. எங்கே தூக்கி போடுறாங்கன்னா வரா லுஹூரிஹிம், இது மஃபூல் ஃபீஹி. எங்கே தூக்கி போடுறாங்க? கிதாப் எடுத்து முதுகுக்கு பின்னாடி போட்டு விடுறார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த முதுகுக்கு பின்னால் போடுறார்கள்ங்கிறது வந்து நேரடி அர்த்தத்தில் உள்ளது கிடையாது, அதை புறக்கணிக்கிறேன்னு தான் அர்த்தம். முதுகுக்கு பின்னாலாம் போட மாட்டான், வச்சு தான் இருப்பான். முதுகுக்கு பின்னால் ஒன்றை போட்டால் உங்களுக்கு வாசிக்க இயலுமா? முதுகுக்கு பின்னாடி ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு நினைச்சேன் முதுகுக்கு பின்னாடி போட்டு விட்டேன், அது எனக்கு தெரியுமா? அதில் என்ன இருக்குன்னு எனக்கு வாசிக்க இயலுமா? இயலாது. அப்போ முதுகுக்கு பின்னால் உள்ளதை எப்படி வாசிக்க இயலாதோ அந்த மாதிரி ஆயிட்டாங்கிறதுக்காக எல்லாம் அப்படி சொல்கிறான். முதுகுக்கு பின்னாடி போட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. முன்னாடியே இருந்தால் கூட படிக்காமல் இருந்தால் இதுதான் அர்த்தம். கண்ணுக்கு முன்னாடி அந்த வேதம் வச்சுருக்குது, ஆனால் படிக்க மாட்டேங்கிறான். அப்போ முதுகுக்கு பின்னாடி தூக்கிட்டான்னு சொல்லுவோம். முதுகுக்கு பின்னாடி போட்டாங்க. முதுகுக்கு பின்னாடி போட்டான் என்பது வந்து நேரடி அர்த்தம். முதுகுக்கு பின்னாடி போட்டதாக இருந்தாலும் முதுகுக்கு பின்னாடி போடுறது என்பதை வந்து நம்ம இலக்கியமாக சொல்லுவோம். எல்லா பாஷைகளையும் செய்யறான். முதுகுக்கு பின்னாடி போட்டார்கள்னா அலட்சியப்படுத்துகிறான்னு அர்த்தம். முன்னுக்கு முன்னாடி வச்சிருக்கிறான்டா கவனிக்கிறான்னு அர்த்தம்.
முதுகுக்கு பின்னாடி போட்டான்னா கவனிக்க மாட்டேங்கிறான்னு அர்த்தம். அப்போ முதுகுக்கு பின்னாடி போட்டான்ங்கிற இந்த வார்த்தை வந்து எதுக்கு உள்ள வார்த்தை? முதுகுக்கு பின்னாடி போடுவதற்கும் சொல்லுவாங்க. முதுகுக்கு பின்னாடி போடாமல் முகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அலட்சியப்படுத்தினாலும் சொல்லுவாங்க. அது முதுகுக்கு பின்னாடி போட்ட மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல வந்து நேரடி அர்த்தத்தில் இது சொல்லப்படலை. இது ஒரு இலக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த இலக்கியம் வந்து எல்லா மனிதர்களும் அறிந்து வைத்திருக்கிற இலக்கியம். அரபிகள் மாத்திரம் இல்லாமல் எல்லா பாஷையிலையுமே சில சொற்கள் என்ன செய்வோம், அதனுடைய அர்த்தம் ஒன்றாக இருக்கும். அதை பயன்படுத்துறது வேறு ஒரு கருத்துக்காக நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இவனுக்கு கை ரொம்ப நீளம் அப்படின்னு சொல்லுவோம். நீளம்னா திட்டு பையன் அர்த்தம். கை நீளம் அவர் அளந்து பார்த்தா நீளமாக இருக்கும் இருக்காது. கை நீளுதோ அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்போ வந்து அடிக்க வந்தான்னா கை நீளுதும்போம். களவாடுறதுக்கு அந்த சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சில சொற்கள் வந்து அதனுடைய அர்த்தம் வந்து வேறையாக இருக்கும், அதை பயன்படுத்துகிற கருத்து வேறையாக இருக்கும். அதாவது கை நீளம்னா அது களவாணி பைய முடிச்சு அவுக்கிறவங்கிறோம். பிக் பாக்கெட்டுக்கு இப்படி சொல்லுவாங்க. பிக் பாக்கெட் பண்ணால் என்ன செய்யணும், சரியான முடிச்சு வைக்குமா. அந்த காலத்தில் முடிச்சு போட்டு பணத்தெல்லாம் வச்சுருப்பாங்க சுருக்கு பையில், அதை அவுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அவனுக்கு அந்த பேர் வந்து கடைசி என்ன வச்சுன்னா முடிச்சு அவுக்கிறவங்கிற புறான ஒரு நூலில் முடிச்சு போட்டு நான் அவுக்குறேன், என்னை முடிச்சு வைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. முடிச்சு அவுக்குறேன்னா களை வாங்கணும். அப்போ நேரடி அர்த்தம் ஒன்றாக இருக்குது, அதனுடைய கருத்து எல்லாத்துக்கும் இல்லை. சில சொற்களுக்கு அதுக்கான ஒவ்வொரு சொல்லுக்கும் நேரடி அர்த்தம் இல்லைன்றக்கூடாது. எந்த சொற்களுடைய பயன்பாடு நேரடி அர்த்தம் ஒன்றாகவும் மக்களுடைய பயன்பாடு ஒன்றாகவும் இருக்குமே, ஆனால் மக்களுடைய பயன்பாடுக்கு தான் அர்த்தம் கொடுக்கணும். நேரடி அர்த்தத்தை மொழிபெயர்க்கும் போது சொல்லிட வேண்டியதான். எங்கப்பா முதுகுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு ஒரு கேட்பாங்கல்ல. அப்போ கித்தாப்பை குரானை வாங்கி முதுகு பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டாங்களான்னு கேட்டால் அப்படி அர்த்தம். முதுகுக்கு பின்னாடி போடுறதுக்கு அர்த்தமே என்னென்னு கேட்டால் அலட்சியப்படுத்துறது, அதை நம்ப மறுக்கிறது, அதன்படி செயல்படாமல் இருக்கிறது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ நபத ஃபரியக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் தூக்கி எறிகிறார்கள். கிதாப் அல்லாஹி, அல்லாஹ்வின் வேதத்தை தூக்கி எறிகிறார்கள். வரா அல்ஹூரிஹிம், அவங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டார்கள். முதுகுக்கு பின்னாடி போட்டார்கள்னா படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? எந்த மாதிரி தூக்கி போட்டு விட்டார்கள்னா க அன்னஹும் லா யஅலமூன். லா யஅலமூன்னா அறிய மாட்டார்கள், அன்னஹும்னா அவர்கள் அறிய மாட்டார்கள். க வந்திருக்குல்ல, க அன்னகும்டு, கன்னா போல. அப்போ மொத்தமாக சேர்த்து என்ன செய்யணும், க அன்னகும் லா யஅலமூன், அவர்கள் அறியாதவர்களை போல, அறிஞ்சிக்கிட்டு அறியாதவர்களை போல தூக்கி போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி போடுறாங்க. ஒன்றும் தெரியாத ஆளுக்கு மாதிரி, கண்ணு எல்லாம் தெரியும் அல்லாஹ்வுடைய வேதம்ண்டு, இதை தெரியாமல் ஒரு பொருளை தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிடுறாங்க. கண்ணகும் லா யஅலமூன், அவர்கள் அறியாதவர்களை போல தூக்கி போடுகிறார்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், அந்த யூதர்களுடைய பனி இஸ்ராயலுடைய ஒரு தன்மையை இதில் சொல்லுகிறான். அதுக்கடுத்தது 102. இது ரொம்ப ஒரு சர்ச்சைக்கு உரிய ஒரு வசனம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூனியத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனம் இது. இந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 விதமாக அர்த்தம் செய்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கிராமரில் உள்ளது தான். கிராமர் படி இப்படியும் செய்யலாம், கிராமர் படி அப்படியும் செய்யலாம், கிராமர் படி இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இலக்கண விதி பிரகாரமே ஒரு 4-5 விதமாக இதுக்கு அர்த்தம் செய்வதற்கு இந்த சொல் அமைப்பு இடம் தருகிறது. இப்படி தருகிற காரணம் எல்லாமே இலக்கணப்படி சரிதான். இலக்கணத்தில் உள்ளபடி பார்த்தா எல்லாம் சரிதான். ஆனால் இலக்கணப்படி 2 விதமாக 3 விதமாக அர்த்தம் செய்ய ஒரு வசனம் இருக்குமே, ஆனால் அதில் வந்து எந்த அர்த்தம் செய்வது கிராமரில் உள்ளதுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. எந்த அர்த்தம் செய்வது மற்ற வசனங்களோடு ஒத்துப்போகிறது, எந்த அர்த்தம் செய்வது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணில்லாமல் இருக்குது என்று அதை தேர்ந்தெடுக்கணும். இப்படி செய்யாத இடம் தர அகராதிப்படி இடம் தரும். அகராதிப்படி இந்த வசனம் இல்லை, இன்னும் சில வசனங்கள் என்ன செய்யும், 2-3 அர்த்தத்துக்கு இடம் தர்ற மாதிரி இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். 3-7 வசனத்தில் முத்தஷாபிகாத்துன்னு ஒரு வசனம் இருக்குங்கிறான்ல. முத்தஷாபிகாத்து தெல்ல தெளிவான வசனங்களும் இருக்கிறது. இதெல்லாம் உலூமுல் குர்ஆன் நம்ம விளக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். முத்தஷாபிகாத்துனா என்னங்கிறத அதில் விளக்கிடுவோம். சாராம்சம் என்னென்று கேட்டால், சில வசனங்கள் எப்படி குர்ஆனில் இருக்கும் என்று கேட்டால், நேரடியாக ஒரு அர்த்தம் செஞ்சால் அது ஒரு மாதிரியான ஒரு அர்த்தம் தரும்.
சுற்றி வளைச்சிக்கிட்டு அர்த்தம் செஞ்சோம்னா வழிகட்டில் கொண்டு போய் விட்டுரும். இப்படி 2 விதமான அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. நீங்கள் முஹக்கமான வசனத்தை தான் நீங்கள் பின்பற்றணும். 2 அர்த்தம் தரக்கூடிய வசனங்களை வைத்து நெஞ்சிடக்கூடாது, வழிகட்டக்கூடாதுன்னு அந்த 3-7 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அதனால் முத்தஷாபிஹிங்கிற வகை என்னன்னு கேட்டால், ஒரு வசனம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்று கிராமர் இடம் தரும். கிராமர் இடம் தந்ததுக்காக வேண்டி நம்ம 2ஐயும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஆனால் எல்லாருமே ஏன் கருத்து வேறுபாடு வருதுன்னா, கிராமரில் இடம் இருக்குங்கிறதுனால ஆளுக்கு ஒரு அர்த்தம் செய்கிறாங்க. அது ஓகே, கிராமர் படி ஓகே. கிராமர் மட்டும் போதுமா? யாருடைய பேச்சு, யாருடைய இது அல்லாஹ்வுடைய வேதம். அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு ஒரு அர்த்தம் செய்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய கோட்பாடு என்ன, இது பற்றி அல்லாஹ் மற்ற இடங்களில் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்து அதைத்தான் இங்கேயும் சொல்லுவான்னு விளங்கணும். இப்போ நான் ஒரு கொள்கையில் இருக்கேன்னு வைங்க, நான் ஒரு வாசகத்தை போட்டுட்டேன், அது 2-3 அர்த்தம் தரக்கூடிய இடமா இருக்குது. நீங்கள் என் வாசகத்துக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? 2ஐயும் செஞ்சிட முடியாது. நான் ஒட்டுமொத்த புஸ்தகத்தை நான் எழுதியிருப்பேன் ஒரு கருத்து, அதுக்கு ஏற்றவாறு தான் இதையும் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை கொடுக்கணுமே தவிர எதை வேணாலும் கொடுப்பேன்னு கொடுக்கக்கூடாது. இந்த பேஸுக்கு விளங்கிட்டு என்ன செய்வோம், இந்த வசனத்தை பார்க்குவோம். இதில் கொஞ்சம் 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 டைம் எடுத்தாலும் தெளிவாக விளங்கிக்கிறதுக்காக வேண்டி ஒத்தபாவு, இத்தபான்னா பின்பற்றினான். இந்த வாவு அத்துப்பட வச்சு நான் போட விட்டுருங்க. இத்தபாவு இத்தபாவு பின்பற்றினார்கள். இது யாரை குறிக்குது? அவர்கள்ங்கிறது யாரை பற்றி பேசிக்கிட்டு வர்றோம்? எல்லாம் இஸ்ரவேல் மக்களை தான் பேசுகிறோம். புறக்கணித்தது, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இது வரைக்கும் வந்த தொடர்ச்சியில் உள்ள அம்புட்டுமே யாரை பற்றி தான் பேசுகிறது? அன்றைக்கு இருந்த அகல கித்தாபுகளைத்தான் பேசுகிறது. அப்போ ஒத்தபாவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவங்க எதை பின்பற்றுறாங்கன்னா வேதத்தை பின்பற்றுற ஆட்களாக கிடையாது, இவங்க வேறு ஒன்றை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த பனி இஸ்ராயல்களை ரசூலுல்லா காலத்தில் இருந்தாங்கள்ல அந்த பனி இஸ்ராயல்களை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறான். ஒத்தபாவு அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மாங்கிறது அல்லதி, ஏன்னா நஃபியுடைய மா நடுவில் வராது. ஒத்தப பின்பற்றுகிறார்கள் ஒன்றை, மான்னு சொன்னால் அல்லதி ஒன்றை பின்பற்றுகிறார்கள். எந்த ஒன்றை பின்பற்றுகிறார்கள்? தத்துலு ஷயாத்தீனு. தத்துலுங்கிற வார்த்தை என்ன? தலான்னா வாசிக்கிறது, ஓதுறது, படிக்கிறது. திலாவத்துங்கிறோம்ல, திலாவத்துல் குர்ஆன். அப்போ தலா என்பதிலிருந்து தான் திலாவத்து வருது. இப்போ தலான்னா ஓதினான், படித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ தத்துலு என்றால் தலா எத்துலு, சரியா? தலா எத்துலுன்னு வருதுல்ல, அதிலிருந்து தத்துலு. அப்போ தத்துலுன்னா தத்துலுன்னா ஓதுறது, ஓதி காட்டுவது. தத்துலு ஷயாத்தீனு, ஷைத்தான்கிறது அதுக்கு ஃபாயிலு. யார் ஓதுனாங்க? ஷைத்தான்கள். அப்போ ஷைத்தான்கள் எதை ஓதினார்களோ அதை பின்பற்றுகிறார்கள். ஒத்தபவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஒன்றை. தத்துலு ஷயாத்தீனு, ஷைத்தான்கள் எதை ஓதினார்களோ அதை பின்பற்றுகிறார்கள். இன்னைக்குண்டா ரசூலுல்லா காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் மக்கள், அவங்களுக்குன்னு ஒரு வேதம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த நபிமாருடைய போதனையை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஷைத்தான்கள் ஓதியதைத்தான் என்ன செய்கிறாங்க? ஃபாலோ பண்ணுகிறார்கள். ஷைத்தான்கள் எப்போ ஓதுனாங்க? ஷைத்தான்கள் அலா முல்கி சுலைமானுடைய ஆட்சியின் போது. முல்குன்னா ஆட்சி, ஆட்சி காலத்தில், ஆட்சின்னா காலத்தை தான் குறிக்கும். அலா முல்கி சுலைமானுடைய ஆட்சியின் போது ஷைத்தான்கள் சிலவற்றை ஓதினார்களே, அதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த பனி இஸ்ராயல்கள் நாசமாக போனது காரணம் என்னென்னு கேட்டால், ஷைத்தான்கள் ஓதுனதை பின்பற்றி இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல்கிட்ட அல்லாஹ் சொன்ன வேதத்தை இவங்க பின்பற்றலை அப்படிங்கிறது முதல் வாக்கியம். இதில் 2-3 அர்த்தத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. இது கரெக்டாக இருக்குது. ஒத்தபோ பின்பற்றுகிறார்கள், மாத்தத்துல் ஷயாத்தீனும் ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றுகிறார்கள். அப்புறம் அலா முல்கி
சுலைமானுடைய ஆட்சியில் அலா வந்ததுனால முல்கி ஜர்ரு செஞ்சுருக்கு. சுலைமான்கிற இலாபத்து செய்யப்பட்டதுனால முல்கை கொண்டு சுலைமானை இலாபம் செஞ்சுருக்குறோம். சுலைமானின்னு வரணும், அலா முல்கி சுலைமானி. ஆனால் சுலைமான் இப்படி வராது. ஏன் வராது? அது பிற மொழி சொல்லு, பேராகவும் இருக்குது. சுலைமான்கிறது அரபி கிடையாது. இந்த சலமங்கிறது அரபியில் இருந்தாலும் இந்த சுலைமான்கிறவர் அரபி அல்லாத ஒருத்தருடைய பெயர். அப்போ அவர் பாஷையெல்லாம் அந்த பேர் வச்சுருப்பாங்க. அப்போ சுலைமான்ட என்ன அர்த்தம்னா, ஒரு சுலைமான்கிற பேர் ஒரு ஆளுக்கு பேராகவும் வேற்றுமொழியாகவும் இருந்தால் அந்த சொற்களுக்கு என்ன வராது? ஜர்ரும் வராது, தன்மீன் வராது. அதனால் அலா முல்கி சுலைமானி என்று வராமல் சுலைமானன்று வந்துருச்சு. அப்போ இந்த ஒத்த வரிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், சுலைமான் நபி காலம், பழைய காலத்தில் உள்ள ஒரு சம்பவம். அப்போ ஷைத்தான்கள் சிலதை ஓதுனாங்கன்னா சொன்னாங்க, போதிச்சாங்கன்னு அர்த்தம். ஷைத்தான்கள் சிலவற்றை போதித்தார்கள். அதை வாழையாக இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்போ இந்த யூதர்களுடைய அத்தனை நடவடிக்கை என்னவா இருக்கும்னு கேட்டால், சுலைமான் நபி காலத்தில் ஷைத்தான்கள் ஓதுனாங்களே அதை பின்பற்றுவதாக தான் இவங்களுடைய இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னொன்னையும் பார்க்கணும். இந்த சுலைமான்கிறது நம்ம இறை தூதருங்கிறோம்ல, அந்த இறை தூதருங்கிறத யூதர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் சுலைமான் நபி இறை தூதர்னு சொல்லுவோம். அந்த யூத நம்பிக்கைக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, சுலைமான் ஒரு சூனியக்காரர், ஒரு மந்திரவாதி, மந்திரத்தினால் ஒரு ஆட்சியை நெஞ்சிருந்தார், அதை பிடிச்சி வச்சுருந்தார், மாய மந்திரம் போட்டு ஆட்சியை தக்க வச்சுருந்தார் என்று அவங்க ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அது சுலைமானை ஒரு சூனியக்காரர் மாதிரி கருதி வச்சுருந்தாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, சுலைமானுடைய காலத்தில் சுலைமான் ஓதலை, சுலைமானுடைய காலம் ஓதுனது ஷைத்தான்கள். இந்த வாசகத்தில் உள்ள எழுந்தல ஒத்தபவுனா பின்பற்றினார்கள். எதை? மாத்தத்துலு ஷயாத்தீனும், ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள். ஓதுனது யார்? ஷைத்தான் தான். அந்த ஓதுன காலம் எப்போ? அலா முல்கி சுலைமானுடைய காலம், சுலைமானுடைய ஆட்சியின் போது. அப்போ சுலைமானுடைய ஆட்சியில் சில ஷைத்தாங்க இருந்தாங்க. அந்த ஷைத்தானுள் சிலதை சொன்னாங்க. அதை அப்படி வாழையடியாக எழுதி வச்சுக்கிட்டு இவங்க பின்பற்றுறாங்க. பின்பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது எல்லாமே சுலைமான் வழியாக தான் எங்களுக்கு கிடைச்சிங்க. சுலைமான் நபி காலத்தில் ஷைத்தான் தான் சொன்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சுலைமான்கிற அந்த மந்திரவாதி மூலமாக தான் இது எங்களுக்கு கிடைச்சது. இதை இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நடைமுறைப்படுத்துகிறாங்கல்ல, இது எல்லாமே அங்கிருந்து எங்களுக்கு கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ சுலைமான் நபியுடைய காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கும் சுலைமான் நபிக்கு சம்பந்தம் இல்லை. அவர் காலத்தில் தான் நடந்துச்சே தவிர அவர் சொன்ன விஷயம் இல்லை. இது யார் சொன்ன விஷயம்? ஷைத்தான்கள் சொன்ன விஷயம். தெளிவாக இதில் வழங்குதில்ல. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய நம்பிக்கையை மறுக்கிறதுக்காக வேண்டி ஒமா கஃபர சுலைமான் நிராகரிக்கவில்லை, காஃபிராகவில்லை. மா கஃபரன்னா சுலைமான் காஃபிராகவில்லை. அப்போ வேறு யார் காஃபிரானது? ஒலாக்கின்ன என்றாலும் அஷயாத்தீன ஷைத்தான்கள் தான் கஃபரு காஃபிராகி போனார்கள். எதனால் காஃபிரானார்கள் என்று கேட்டால், அல்லிமூன அன்னாச சிகிரை சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிலையில் ஷைத்தான்கள் தான் காஃபிராகினார்கள். அதாவது இந்த சூனியம்ங்கிற ஒன்றை இவங்க ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றிட்டுருக்காங்க மக்களை. அந்த சூனியம் சில ஷைத்தான்கள் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது சுலைமான் நபி தான் சொன்னார்னு சொல்லி அவர் பேரில் தள்ளி என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், சூனியத்தை ஒருத்தன் கற்றுக் கொடுத்தான்னு அவன் காஃபிர் இல்லைடா. சுலைமான் நபி காஃபிராக இருக்கலையே, அவர் எப்படி சூனியத்தை கற்றுக் கொடுத்துருப்பாருங்கிறது வரைக்கும் இது வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் நல்லா பாருங்கள். ஒத்தபாவு, இந்த 3 வரி நல்லா கவனிங்க சரியா. ஒத்தபாவு அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள்னால் ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள யூதர்கள். அவங்கள பற்றி தானே பேசிட்டு வரோம் வரிசையா. சரி, எதை பின்பற்றுகிறார்கள்? மாத்தத்துலு ஷயாத்தீனும், ஷைத்தான்கள் கூறியதை ஓதுறது தான் நல்லா கூறியன்னு வச்சுக்கிறோம். ஷைத்தான்கள் கூறினார்கள் அந்த ஒன்றை என்ன செய்கிறாங்க? பின்பற்றினார்கள். எப்போ ஷைத்தான்கள் ஒரு இவங்கள்ட்ட இப்போ சொன்னாங்கன்னா இப்போ இல்லை, பழைய கதை.
எப்போ ஓதுனாங்கன்னு கேட்டால் அலா முல்கி சுலைமானுடைய ஆட்சியின் போது, சுலைமானுடைய ஆட்சியில் சில செய்தாங்க இருந்தாங்கன்னு அர்த்தம். அவங்க சிலதை கூறுனாங்க. அந்த கூர்னதை வந்து இவங்க அப்படி வாழையடியாக அவன் அடுத்தவனுக்கு சொல்லி இவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு சுலைமானுக்கு சம்மந்தம் இல்லை. அதையும் நல்லா தெளிவுபடுத்தினேன். அப்படி ஒமா கஃபர சுலைமான் காஃபிராகவில்லை. இந்த இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா காஃபிராக இருப்பார். சுலைமான் காஃபிராக இல்லை. வேறு யார் காஃபிரானா வலாக்கின்ன ஷயாத்தீன, அந்த ஷைத்தான்கள், எந்த ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தாங்களோ, எந்த ஷைத்தான்கள் ஓதினார்கள்னு வந்துச்சுல, அந்த ஷைத்தான்கள் தான் கஃபரு காஃபிராகி விட்டார்கள். எதனால் காஃபிரானார்கள்னா யுஅல்லிமூனன் நாஸ சிஹ்ர, மனிதர்களுக்கு சிஹரை கற்பித்து காஃபிரானார்கள். அப்போ இவங்க கற்றுக்கொண்டதை நல்லா இங்கே சொல்கிறான். இது எதை சொல்கிறான்னு கேட்டால் சூனியத்தான் சொல்கிறான். இப்போ மறுபடி வாங்க, ஒத்தபவு அவர்கள் பின்பற்றினார்கள். மாத்தத்துள் ஷயாத்தீனும், ஷைத்தான் கூறியதை, அதாவது சூனியம்னு ஒன்றை பின்பற்றுகிறாங்க. அது யார் வழியாக வந்தது? ஷைத்தான்கள் வழியாக வந்தது. எப்போ வந்தது? அலா முல்கி சுலைமானுடைய ஆட்சியில். சுலைமானுக்கு சம்பந்தம் இருக்கான்னா ஒமா கஃபர் சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் காஃபிரானார்கள். எதனால் காஃபிரானார்கள்? யுஅல்லிமூனன் நாஸ சிஹ்ர, மனிதர்களுக்கு சிகரை கற்பித்து காஃபிரானார்கள். இதுவரைக்கும் 2-3 கருத்துலாம் கிடையாது. 2-3 கருத்து இனிமேல் தான் வரப்போகுது. இதுவரைக்கும் உள்ளதில் கிராமர் படி எல்லாருமே இதைத்தான் அர்த்தம் செய்கிறாங்க. இந்த ஒரு அர்த்தம் தான் இருக்கிறது. சரியா? அப்போ ஷைத்தான்கள்டா யார் என்னங்கிறதுல பின்னாடி கருத்து வரும். ஷைத்தான் அர்த்தம் செஞ்சிட்டிங்கன்னா குழப்பம் கிடையாது. அப்போ ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றுகிறார்கள். சுலைமானுடைய காலத்தில் அந்த ஷைத்தான்கள் கூறினாங்க. அது என்ன கூறினாங்கன்னா சிகரை கற்றுக் கொடுத்தாங்க. சூனியம்னு ஒரு ஏமாற்று வித்தையை என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. அதை வழியாக எடுத்துக்கொண்டு வச்சு மக்களை பயங்காட்டி சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் மாய மந்திரம் பண்ணுறோன்னு ஏமாத்துறாங்களே தவிர இவங்க வேத நெறிப்படி நடக்கிற ஆட்களாக இல்லை அப்படிங்கிறது எல்லாம் ஆரம்பிக்கிறான். இதுவரைக்கும் உள்ள விஷயத்தில் இந்த வசனம் பெரிய வசனம். இதுவரைக்கும் உள்ள விஷயத்தில் பழகிறதுக்கு இடம் இல்லை பாருங்க. ஆனால் பின்னாடி வரும்போது சில வேறு இந்த இடத்துல அர்த்தம் மாறுது. அடுத்த வசனத்திலிருந்து 2-3 அர்த்தம் தருவதற்கு வாய்ப்பு வரும். அப்போ வேணால் என்ன செய்யும்? கருத்து வேறுபாடு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த இடத்த இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாளைக்கு பார்ப்போம். சொல்லுவோம்.